அக்கரைப்பற்று மாநகர சபையை வடிவமைத்து நமக்கு தந்திருக்கின்ற தானை தளபதியையும் அவர் தேசிய காங்கிரஸ் 2 தடவைகள் மாநகர சபையை ஆட்சி செய்திருக்கின்றது. அந்த ஆட்சி பிழையானது என்பதை உங்கள் மனதிலே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக சிலர் தங்களுடைய வன்மங்களை ஒலிபெருக்கிகளிலே கக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கோடிக்கணக்கான ரூபாய்கள் அக்கரைப்பற்றினுடைய அபிவிருத்திக்கு செலவழிக்கப்பட்டிருக்கின்றன. ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் எத்தனை சைபர்கள் போடுவது என்று தெரியாது. இங்கே கிட்டத்தட்ட அக்கரைப்பற்று முழுவதும் 65 கிலோமீட்டருக்கும் அதிகமான வீதிகள் இடப்பட்டிருக்கிறது. எத்தனை சைபர்களை போட்டுவதை பெருக்குவது என்று தெரியாது. அவ்வளவு கோடிக்கணக்கான பணம். கான்கள், டிரைனேஜ், கோடிக்கணக்கான பணம். இப்படி கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்த இந்த தலைவனுக்கு எதிராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் இருக்கின்ற 400 ஃபைல்களில் ஏதாவது ஒரு ஃபைல் இருக்குமா சகோதரர்களே? இல்லை. இங்க சட்டத்தரணி கதைக்கார எல்லாம் மூட வேண்டும். அங்க பயிலுக்கே ஒன்றும் இல்லை பெருந்தலைவனுக்கு தவிர. பாருங்க, நம்மள மடையனாக்குறதுக்கு மாநகர சபையில் ஊழல் நடந்திருக்கிறார். சட்டத்தரணி மாத்திரம்தான். அவர் அரசாங்க காரியாலயங்களில் வேலை செய்தவர் அல்ல. அரசாங்க காரியாலயத்தில் சாதாரண பியோன் தொழில் கூட அவர் எடுப்பதில்லை. இல்லை, அவர் தொழில் இல்லை. அவருக்கு அங்க வழங்க போவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெகுலேஷன்ஸ், பினான்சியல் ரெகுலேஷன்ஸ், நிர்வாக நடைமுறைகள், நிதி நடைமுறைகள் என்பது சாதாரணமான விடயம் அல்ல. அதனை செயற்படுத்துகின்ற பொழுதுதான் அதனுடைய தன்மைகள் விளங்கும். இங்கே அதிபர்கள் இருக்கின்றார்கள், அரசாங்க உத்தியோகம் செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஹனீஃப் அவர்கள் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் நோபையிலே இருக்கின்றார். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெகுலேஷன், பைனான்சியல் ரெகுலேஷன்ஸை அமல்படுத்துகின்ற பொழுதுதான் அதனுடைய நிலைமை விளங்கும். ஆகவே அதிலே அனுபவம் இல்லாத இந்த தம்பி மாநகர சபையை குறை சொல்லணும் என்கிறதுக்காக ஆடிட் ரிப்போர்ட் ஒன்று காட்டுற. அவர் காட்டுறது ஆடிட் ரிப்போர்ட் இல்லை, அவர் காட்டுறது ஆடிட் குவாரி ஒரு ரிப்போர்ட் வரும். சாதாரணமாக எல்லா காலங்களிலும் அரச நிறுவனங்களுக்கு ஆடிட் பெறுவார்கள். ஆடிட் என்பது கடிநாய் அல்ல, அது ஒரு காவல் நாய். ஆடிட் கடிநாய் அல்ல, காவல் நாய். ஏனென்றால் அரச நிதிகள் சரியாக செலவழிக்கப்பட வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களில் இருந்து நிறுவனம் சறுக்குகின்ற பொழுது அவர்களை சரியாக வழிகாட்டுவதற்கான ஒரு காவல் நாய் தான் ஆடிட். இப்ப தம்பி கடிநாயா மாறியிருக்க. அங்க அவர்கள் வந்து பார்ப்பார்கள். ஓகே, வந்து பார்த்து ஏதாவது விஷயம் நடந்திருக்குன்னா அந்த விஷயத்தை பார்த்து கேட்பாங்க. ரைட், இன்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, சோ ரிப்போர்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நான் எலெக்ஷன் டியூட்டிக்கு போகல. எலெக்ஷன் டியூட்டிக்கு நான் அரசாங்க உத்தியோகத்தில் அப்ளிகேஷன் போடல. எனக்கு ஒரு குவாரி வரும், நீங்க ஏன் எலெக்ஷன் டியூட்டிக்கு போடல? இப்ப இவர் எப்படி பேசுவாரா? என்ன கொண்டு கண்டீர்களா, அரசாங்க உத்தியோகத்தாரா இருந்து கொண்டு இவர் எலெக்ஷன் டியூட்டிக்கு போகவில்லை என்றுதான் இப்ப அவர் பேசிக்கிறீங்க. விளங்குதான் நான் கலைக்கிறேன். எனக்கு அவன் கேட்டிருக்கான், தம்பி நீங்க ஏன் எலெக்ஷன் டியூட்டிக்கு போகல, காரணத்தை சொல்லுங்க. நான் காரணத்தை சொல்லி அனுப்பினா பயில கட்டி போட்டு தட்ஸ் ஓவர். இப்ப இவர் வச்சு கத்துற இல்லாம அவன் அனுப்பின கேள்வி இருக்குதானே, அந்த கேள்விய இவர் பாஷையில கதைச்சிக்கிறார். நமக்கிட்ட தகவல்களை மறைப்பது எவ்வளவு பாரிய குற்றம். தகவல்களை மறைத்து ஒரு சமூகத்தை வழிகெடுப்பது பற்றி இஸ்லாம் கூறியிருக்கின்றது. பிழையான தகவல்கள் வழங்குவதை பற்றி இஸ்லாம் கூறியிருக்கின்றது. தகவல்களை மறைப்பதை பற்றி இஸ்லாம் கூறியிருக்கின்றது. பெரிய இஸ்லாமும் தொப்பியும் ஆக்கணும் பெரிய விளக்கம் கதைக்கல. இருக்கிற தகவலை மறைச்சி இந்த ஊரின் சமூகத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்காகவும் இந்த ஊரின் அதிகாரத்தை இல்லாமல் செய்வதற்காகவும் ஏன் கபலீகரம் செய்கின்றீர்கள், ஏன் பொய் கூறுகின்றீர்கள்? நீங்கள் கூறுவதாக இருந்தால் என்ன கூற வேண்டும்? எல்லாவற்றையும் சேர்த்தல்லவா கூறியிருக்க வேண்டும். ஆடிட் குவாரியில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு, கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உரிய அதிகாரி இப்படி பதிலளித்திருக்கின்றார், அந்த பதிலை நாங்கள் இப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டினுடைய பல முக்கியமான அம்சங்கள். இந்த ஆடிட் குவாரியில் வருகின்ற கேள்விகளுக்கு சரியான முறையில் பதிலளித்து அந்த பதிலை ஆடிட்டர் ஜெனரல் டிபார்ட்மெண்ட் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய என்டோர்ஸ்மென்ட்களை வழங்கினால் அது கோப்பாவிற்கு சென்று ஒரு அறிக்கையாக வெளிவரும். நீங்கள் அறிக்கைகளை வெப்சைட்டிலே பார்க்கலாம். அக்கரைப்பற்று மாநகர சபையினுடைய ஆடிட் ரிப்போர்ட்டை நீங்கள் உங்களுடைய கையிலே இருக்கின்ற திறந்தொலைபேசியை பயன்படுத்தி இந்த இடத்தில் நீங்கள் தரவிறக்கம் செய்து பார்க்கலாம்.
அவர் நினைக்கிறார் அவருக்கு மட்டும் எல்லாம் தெரியும். அப்பன் படிப்பு நாங்களும் படிச்சிருக்கோம் 2 பல்கலைக்கழகத்தில், அது உள்ளக ரீதியா வழங்கணும் அவருக்கு. நீங்க இப்ப என்ன டவுன்லோட் படிப்பாங்களா? 2021 கிடக்கு, 22 கிடக்கு, 24க்குரிய ஒடிட்டிங்க தற்போது வந்து செஞ்சுக்கிறாங்க. ஏதோ அக்கரைப்பட்டில கள்ளம் பிடிக்க வந்த மாதிரி அன்று பேசுறார். நூலகத்திற்குள் இப்பொழுது ஒடுக்கிக்கிறார்கள். மொக்கு சிறுவர் நூலகத்துக்குள்ளவர்கள் ஒடி சென்ற ஆண்டுக்கான ஒடிட்டிங்கை செய்வதற்கு, கணக்காய்வினை செய்வதற்கு இந்த காலப்பகுதியில் ஒரு கிழமை வருவாங்க, வந்து நிற்காங்க. இதுல இருந்துதான் ஒடிக்குவாரி ஸ்டார்ட் ஆகும். இதை காணல எங்க கேட்பான், அங்க இருக்கிற சிசிஎல் வந்து விஷயம் முடிஞ்சு. காணவில்லை கண்டீர்களா என்கிறதான் அவரை பிரச்சனை. அது அவரை பிரச்சனை. எனக்கு ரொம்ப ஓட்டு எடுக்கணுமே. நான் புதுப்பள்ளி வட்டாரத்திலே சில விடயங்களை பேசியிருந்தேன். இவர்களுடைய வாயிலே இருந்து சில விஷயங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காக புத்தக கொள்வதற்கு சம்பந்தமாக பேசியிருந்தேன். அதிலே பதைத்து போய் விட வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் அந்த விட வந்த சோசா ஜங்ஷன்ல நடந்த கூட்டத்துக்குள்ள முதலாவது நாங்க கொடுத்ததான், நாங்க புக்க விற்பனை செய்ததான் முதலாவது பாஸ். 2வது சகல கணக்கியல் நடைமுறைகளையும் சரிவர பேணித்தான் நாங்களே புத்தகங்களை கொடுத்தோம், பாஸ். 3வது மர்ஹூம் நஜிமுதீன் சார் அவர்கள் திரும்ப வந்து வற்புறுத்தியதால் கொடுத்தோம். இந்த விடைய போஸ்ட்மார்டம் வைக்க போனா அம்புட்டு, இந்த விடையை போஸ்ட்மார்டம் வைக்க போனால் அம்பிட்டு விடுவீர்கள். கண்ணியம் கருதி கடந்து செல்கின்றேன், கண்ணியம் கருதி கடந்து செல்கின்றேன். அப்படியாக இருந்தால் அக்கரைப்பற்று மாநகர சபையுடைய புத்தக கொள்வன் விடயத்தில் சகல கணக்கியல் நடைமுறைகளை சரியாக பின்பற்றுகின்றீர்களாக இருந்தால் இப்படித்தான் எல்லா விடயங்களிலும் அக்கரைப்பற்று மாநகர சபை சரி செய்திருக்கிறது என்பதை என்பிபி ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. விளங்க வேண்டும். நம்மள புல சத்தத்துக்காக வேண்டி அவர் மண்டையில் இருந்த கொண்டையை மறந்துட்டாங்க.